இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்திருக்கிற வேத வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆண்டவர் தாவீதோடு கூட பேசின வார்த்தைக்கு மறுமொழியாக தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்கிற ஒரு தலைப்பை மையமாய் வைத்து இந்த காலை வேளையில வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே விரும்புவது உண்டு. நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பதும் உண்டு. அப்படி ஆசீர்வாதமான ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டில் என்னவெல்லாம் இருக்கும்? இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, ஒரு வீடுனா ஒரு வீட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏசி இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லுவோம். அவைகள் எல்லாம் அவசியம்தான். ஆனாலும் நம்முடைய வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிற்குள்ள எவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில தியானிக்க போகிறோம். இருக்கக்கூடாதவைகளையும் சிலவற்றை நாம் பார்த்து இருக்க வேண்டியவைகளையும் குறித்து நாம் அறிந்து கொண்டு அவைகள் நம்முடைய வீட்டில் இருக்குமானால் நன்றி சொல்லுவோம். இல்லை என்றால் அவைகளை நம்முடைய வீட்டிலே தேவன் தரும்படியாக அவைகளை வைக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வீட்டிலே குடியிருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள். வீடு இல்லாத மனிதனுக்கு ஒரு வீடு கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி விரும்புவதுண்டு. ஆனால் பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்து வீட்டை கட்டின பிற்பாடும் அவர்களால் அதில் குடியிருக்க முடியாமல் கூட கிளம்பி விடுகிறவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் அப்படி பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் ஊழியரோடு கூட அவர் ஒருவரை மும்பை பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய ஜெபத்திற்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரன் அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளோர் ஒன்றை வாங்கியிருந்தார். அப்பொழுது கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு மேலே அதனுடைய விலை. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு. ஆனால் அந்த வீடு வாங்கி பல மாதங்கள் ஆன பிற்பாடும் அவர்களால் அங்கே குடியிருக்க முடியவில்லை. ஆகவே அங்கிருந்து வேறொரு இடத்துல வந்து வசித்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய ஊழியர்கள் அந்த இடத்துக்கு அவர் கூட்டங்களுக்கு அழைக்கப்பட்டபடினால அவங்க சொன்னாங்க, நீங்க முதலாவது வந்து இங்க தங்கியிருங்க, நீங்க முதலாவது இங்க குடியிருந்த அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, எங்களால் அங்க இருக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்க பாஸ்டரும் தான் 2 பேரும் தான் அந்த வீட்டிலே குடியிருந்தோம். அந்த 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்த அந்த வீட்டிலே தங்கியிருந்து 3வது நாளிலே அந்த வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. நாங்க 3 நாட்களும் தங்கி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்தது மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் அவர்களால் அங்கே என்ன செய்ய முடியவில்லை, குடியிருக்க முடியவில்லை. பிற்பாடு ஜெபங்கள் எல்லாம் நடத்தின பிற்பாடு தான் அவர்கள் அந்த இடத்துல வந்து சமாதானமாய் தங்கி இருக்க முடிந்தது. பணத்தை செலவு செய்து வீட்டை வாங்கி விடுவதோ அல்லது கட்டி விடுவதோ ஒரு பெரிய காரியம் அல்ல. அங்கே குடியிருக்கும்படியான ஒரு கிருபைகளை தேவன் தர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடியிருப்பின் எல்லைகளை நியமித்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தாவீது இங்கே கேட்கிறார், எங்களுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்தாதான் எங்க வீட்டில் நாங்க சுகமாய் குடியிருக்க முடியும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால். அதனாலதான் எல்லா வீடுகளிலேயும் இந்த வசனத்தை பார்க்க முடியும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு. வசனம் வைக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்து விடாது. நல்லா புரிஞ்சு நாம ஏமாற்றக்கூடாது. நம்மை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது. வசனம் வைப்பது நல்லது, மிக நல்லது, கண்டிப்பா வைக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் அது நிறைவேறுவதற்கு ஏற்ற விதத்தில் நான் அந்த வீட்டில் வாழணும். நான் அந்த வீட்டில் அப்படிப்பட்ட செயல்பாடு உடைய ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும்.
சரி, தாவீது இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறாரே, முதலாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்தே சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவன் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, அவன் தீர்க்க தரிசனமாக பேசுகிற ஒரு வார்த்தை என்று 23வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கடைசி வார்த்தைகள், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று 2வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அவனுடைய கடைசி வார்த்தை, அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கல, என்னுடைய வீடு இப்படிதான் இருக்கணும், இது போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது போல தாவீது எதிர்பார்க்கிறார். இப்படி இராதோ. எப்படி? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருப்பார். ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, அவருடைய திட்டம் ஒன்று என் வீட்டை குறித்து இருக்கிறதே, அதன்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாஞ்சைய எல்லா ரட்சிப்பையும் அவர் வளர்ந்தோங்க செய்ய மாட்டாரோ அப்படின்னு கேட்கிறார். இதில் அவர் முதலாவது குறிப்பிடுகிற காரியம் ரட்சிப்பு. என் வீட்டில் முதலாவது இருக்க வேண்டியது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு. நீங்க சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தாங்க வந்திருக்கிறோம்னு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல ஆண்டவர் சகையினுடைய வீட்டிற்கு போகிறார். வாலண்டரா போறார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சகையினுடைய வீட்டிற்கு போகும் பொழுது முதலாவது இயேசு செய்த ஒரு காரியம் அல்லது கொடுத்த ஒரு காரியம், அவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த ஒரு காரியம் ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நம்முடைய வீட்டில ரட்சிப்பு இருக்கிறதா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுகிறோம். நான் இதை கொஞ்சம் சரிப்படுத்தி அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். நம்ம கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும், என் வாழ்க்கையில அல்லது என் வீட்டில் ரட்சிப்பு இருக்கிறதா. ரட்சிப்புனா விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, அல்லது எந்த காரியத்தில் வேணாலும் அது விடுதலை ஆக்கப்படுகிற காரியத்தை குறிப்போம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ஒரு நாளில 5 வருஷமோ 10 வருஷமோ அல்லது 20 வருஷமோ. நான் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்த ஒரு அனுபவம் என்கிற ஒன்று உண்டு. சொல்லுவோம் பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சை, தேவன் மீது உள்ள ஒரு அன்பு, தேவனுக்கு நான் கொடுத்த முக்கியத்துவம் அது இருக்குதா? எல்லாவற்றை விட தேவனை முன்னிறுத்துவோம், அது இருக்குதா நம்முடைய வீட்டில்? நாமே அவருடைய வீடா இருப்போம்னு எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம தான் வீடு, பில்டிங் மட்டுமல்ல, நம்ம தான் அவருடைய வீடு. இது இருக்குதா? உள்ள ரட்சிப்பு இருக்குதா? ஒரு வீடுனா இது இருக்கணும். அதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா ரட்சிப்பும். தாவீது தவறு செய்தவுடனே அவன் அதை இழந்தான். 51வது சங்கீதத்தில் அதனாலதான் அதை கேட்கிறாரு. நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இந்த 2ஐயும் தான் கேட்டாரு. என்ன மறுபடியும் சிங்காசனத்திலிருந்து எடுத்துறாதீங்க, சிங்காசனத்தில் வைங்க, வசதியான வாழ்க்கையில் வைங்க கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், வீடுனா முதல்ல ரட்சிப்பு இருக்கணும். தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு நம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை தந்து, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நம்ம முதலாவது ரட்சிக்கப்பட்டோம் பார்த்தீங்களா, முதல் அனுபவம் அது இருக்குதா? கேட்டு பாருங்க. எங்க நம்முடைய வீட்டில் நிம்மதியை இழக்கிறோம் என்று சொன்னா இப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாய் தொடங்கும். அந்த ரட்சிப்பு ஆரம்ப நாட்களிலே நமக்கு இருந்தபோது நமக்கு எதுவுமே தேவைப்படலைங்க. ஆண்டவர் இயேசுநாதர் மட்டும் போதும். ஆனா நாட்கள் வருடங்கள் உருண்டோட மீதி எல்லாம் தேவை. ரட்சிப்புங்கிறது மேல கவனம் செலுத்தாம விட்டுட்டோம். ஏனென்றால் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற
பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட நான் அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள தவறிவிட்டேன். அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருந்திருக்கிறோமா? எப்படி புதுப்பிக்கிறது? தேவனோடு கூட உள்ள உறவு சரியா இருந்திருந்தா ரட்சிப்பு புதுப்பித்துக்கிட்டே இருந்திருப்போம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு ரட்சிக்கப்படணும், நாளை கழிச்சு ரட்சிக்கப்படணும். ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டே தான் இருக்கணும். உங்க ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? பயத்தோடும் நடுக்கத்தோடும் எழுதுறாரு. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எவ்வளவு ரட்சிப்புக்காய் பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலையேன்னு மனசு படபடான்னு என்னைக்காவது அடிச்சிருக்கா? பைபிள் படிக்கலைன்னு படபடான்னு அடிச்சிருக்கா? ஐயோ, ஒரு ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்தில் இருந்து என் குறைவுகளுக்காக ஒப்புரவாகணுமே, எவ்வளவோ தப்பு பண்ணி இருக்கிறேனே, வசனத்தை மீறி இருக்கிறேனே, பொய் சொல்லி இருக்கிறேனே, எவ்வளவோ மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறேனே, இதையெல்லாம் சரிப்படுத்தி என் ரட்சிப்பை புதுப்பிக்கணும்னு என்னைக்காவது மனதில் குத்தப்பட்டிருக்கிறோமா? கேட்டு பாருங்க. இல்லைன்னா நம்முடைய ரட்சிப்பில் நம்ம குறைவுபட்டுட்டே போயிட்டு இருப்போம். நமக்கு தெரியாது. நம்மளை அறியாமலேயே ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை வாழ்க்கையில் உணர்ந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு ஏன்னே தெரியாது. ஏன்னா எல்லா இடங்களிலும் ஓட்ட விழுந்திருக்குது. நம்ம தான் காரணம். முதலாவது என் வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்கணும். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில காத்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். தாவீது அதை தான் எதிர்பார்த்தாரு. ஆசீர்வாதமான ஒரு வீடு அப்படின்னா தேவன் கொடுத்த ரட்சிப்பு முதலாவது என் வாழ்க்கையில இருக்கணும். அந்த ரட்சிப்பின் நிறைவோடு கூட வாழ்கிறேனா? சகைவுக்கு எல்லாவற்றையும் இழந்தான் பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டான். வருத்தப்படவே இல்லை. அவன் சங்கடத்தோட செய்தானா? சஞ்சலத்தோட செய்தானா? வேண்டா வெறுப்பா செய்தானா? என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்தா நிறைய வரும்னு தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உள்ள வரும்போது இவனுக்கு எல்லாம் போச்சுது. அநியாய சம்பாத்தியங்கள் எல்லாத்தையும் அவன் விடுறேன் அப்படின்னு சொல்லுகிறான். சந்தோஷமாய் அதை செய்தான். ரட்சிப்பினுடைய வேல்யூவை பாருங்க. அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னே முதல்ல தெரியாது. இப்பதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அவன் அதுக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிகிறான். அதான் சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏன்னா ஆபிரகாமுக்கு நான் மட்டும் போதும், எல்லாம் விடுனா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான். வீட்டை விட்டுட்டு வானா வீட்டை விட்டுட்டு வருவான். அவனுடைய குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை தக்க வைத்திருக்கிறோமா? முதலாவது ஆண்டவர் ஆரம்ப நாட்களில் கொடுத்த அந்த ரட்சிப்பிலே நம்ம எவ்வளவு தூரம் நிலைநிறுத்தி எவ்வளவு தூரம் நம்மை காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். என்னுடைய எல்லா வாஞ்சையும் செழித்தோங்க செய்யாரோ. என்ன வாஞ்ச? ஆண்டவர் இந்த ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்து இருக்கணும். ஆண்டவரை நீங்க கொடுத்த ரட்சிப்பில் இந்த ஒரு காரியத்தை மட்டும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில சரியாய் காத்துக்கொள்கிற மனிதனா இருந்தா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருப்பான். எதுவும் அவனை நிறுத்த முடியாது. ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். ரட்சிப்பை நம்மை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக முதலாவது காணப்படுவோம். அடுத்ததாக 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். இருக்கையில் இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்பது மட்டும்தான் பளிச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய பெட்டி எல்லா இடத்திலும் தங்காதுங்கிறது நமக்கு தெரியுமான்னு தெரியல. கண்ட இடங்களில் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி வைக்க முடியாது, முடியவே முடியாது. தேவனுடைய பெட்டி இருக்கிற ஸ்தலம் என்பது அது பூரண பரிசுத்தம் உடையதாக காணப்பட வேண்டும். அப்போ என் வீடு பரிசுத்தமா இருக்குதா? 2வது. முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கிறேனாங்கிறது அவசியம் நான் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு. 2வது நான் பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாக அல்லது என் வீடு பரிசுத்தம் உள்ள ஒரு வீடாக இருக்கிறதா? கேட்டு பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஆழமான செய்திங்கிறது அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையான ஒரு வார்த்தைன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வீட்டில் இது இருக்குதா? முதலாவது பரிசுத்தம். ஓபேத் ஏதோம் கேட்கவே இல்லைங்க.
தாவீது ராஜா, அவர் சொல்கிறார் என் வீட்டுக்கு பெட்டி வரக்கூடாதுங்கிறார். ஓபேத்-ஏதோம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளவுதான். ஆனா அவர் சொல்ல, என் வீட்டுக்கு எப்போ வேணாலும் நீர் வரலாம் ஆண்டவரே, எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வாங்க. ஒரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி வந்தது, ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொன்ன உடனே தான் தாவீது பெட்டி எடுத்துருவான்னு சொல்றாரு. அப்படிதானே? முதல்ல பயந்து போய் வேண்டான்னு தான் சொன்னாரு. இவ்வளவு பயங்கரமான தேவன் அல்லவா, கொஞ்சம் பரிசுத்த குலைச்சல் இருந்தா, கொஞ்சம் பிரமாணத்தை மீறினா கூட, கொஞ்சம் அவருடைய சித்தத்துக்கு விலகி நின்றால் கூட தேவன் இவ்வளவு கோபம் கொள்ளுகிறவரானால் இந்த உடன்படிக்கை பெட்டியை நாங்க கொண்டு வந்துட்டு என்னால் இதை பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்று சொன்ன தாவீது அவர் தான் எடுத்துட்டு வர சொன்னார் முதல்ல. இப்போ தேவனுடைய மகத்துவத்தையும் பரிசுத்தையும் பார்த்தோன்னு அவர் பயந்து நடுங்குகிறாரு. ஆனா ஓபேத்-ஏதோம் சொல்லுகிறாரு, எங்க வீட்டுக்கு வரட்டும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் வந்து தங்குவதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமாக தன்னையும் தன் வீட்டையும் அவன் காத்து கொண்டிருந்த மனிதனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வீட்டில் பரிசுத்தம் இருக்கிறதா? எவ்வளவு தூரம் பரிசுத்தம் உடைய மனிதனா இருக்கிறேன்? அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக வாழ்ந்துட, அந்த உடன்படிக்கை பெட்டி என்னுடைய வீட்டில் வருவதற்கு, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும் அல்லது தேவனாக இருக்கட்டும், நீங்க என்னுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னாரு, நான் உங்க எல்லைகளுக்குள்ள உலாவணும்பா, உங்க எல்லைகளுக்குள்ள உலாவ விரும்புகிறேன், அதனால ஒண்ணு செய்யுங்க, உங்க பாளையத்தை சுற்றிலும் நீங்க என்ன செய்யுங்க, சுத்தமா வச்சிருங்க அப்படின்னாரு. தேவன் நம்முடைய எல்லைகளில் இருக்கிறாரா? உங்க வீட்டினுடைய எல்லைகளிலே தேவன் இருக்கிறாரா? அதை உங்களால உணர முடிகிறதா? ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில தேவன் இருக்கிறாருங்கிறத 3 மாசத்துல எல்லாரும் கண்டுபிடிச்சாங்களாம். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்ததுனால அந்த உடன்படிக்கை பெட்டி இல்ல, அது நிமித்தம் தேவனே அங்கே இருக்கிறார். அதனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலேயும் ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு பரிசுத்தமுள்ள மனிதன் எங்கே இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குங்க. யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையில் இருந்தான், அவன் நிமித்தம், பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவன் நிமித்தம் கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். நம்ம இந்த பரிசுத்தங்கிறத விட்டு ரெண்டாவது வர்றதை தேடுவோம், ஆசீர்வாதம். அப்படி எப்படி வரும்? அப்படின்னா அது நிலைக்காது, அது சந்தோஷத்தை கொடுக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனையை கூட்டாது, அது சமாதானமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பாளையத்திற்குள்ள தேவன் உலாவக்கூடிய விதத்துல என்னுடைய எல்லை அப்படிதான் சொல்லுகிறார். ரொம்ப ஆண்டவர் சொல்லல, உன்னுடைய எல்லைப்பா, உன் குறிக்கப்பட்ட எல்லை எப்படி இருக்குது? நீங்க இருக்கிற எல்லை எப்படிங்க இருக்குது? ஓபேத்-ஏதோமுடைய வீடு பரிசுத்தமா இருந்தது, ஆண்டவர் அங்க இருந்தாரு, ஆண்டவர் தங்கி இருந்தாரு, அவன் ஆசீர்வதித்தாரு. உங்கள் வாழ்வினுடைய எல்லைகளை சுற்றிலும் பரிசுத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் இறங்கி வந்து அந்த மலையில இறங்கி வந்து சீனாய் மலையில பேசணும்னு சொன்ன உடனே சொன்னாரு, ஒரு எல்லையை குறிச்சிருப்பா, அந்த இடத்துல ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது, அது கிளீனா இருக்கணும், ஏன்னா நான் அங்க இறங்கி வந்து பேசணும். அன்றைக்கு உங்க எல்லை கிளீனா இருக்குதா அப்படின்னா ஆண்டவர் இறங்கி வந்து பேசுவாரு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. உங்க எல்லைகள் எப்படி இருக்கு? தூய்மையாக்குங்க. அது தூய்மையா இல்லைன்னா ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளில உலாவுவதற்கு, உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து செயல்படுவதற்கேற்ற பரிசுத்தம் காணப்படாமல் இருக்குமானால் இன்றைக்கே தூய்மையாக்கிருங்க, சரிப்படுத்திருங்க. என் வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றையும் விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்கள் மிக மிக அருகிலேயே இருக்கிறது. இதை தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறதுக்கும் எடுக்கலாம். மொபைல் போனை நான் கெட்டு போறதற்கும் பயன்படுத்த முடியும். நான் கெட்டு போகணும்னு நினைக்காம இதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் என்னை கெடுக்கக்கூடிய காரியங்கள் அதுல இருது, வாலண்டரா வருதா இல்லையா? வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சொல்கிறார், உன்னுடைய எல்லை எப்படி இருக்குது? நமக்கு ரொம்ப குறுகிய எல்லை தான். மொபைல் இப்படி கையில் இருந்துச்சுன்னா என்னுடைய எல்லை எவ்வளவு பெருசு நினைக்கிறீங்க? ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். இந்த எல்லையை கூட இன்றைக்கு என்னால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருப்பாரு? இன்னும் யோசித்து பாருங்க.
என்னுடைய வீட்டில் பரிசுத்தம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், இவைகள் காணப்படுவதாக. காணப்படணும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில மிக 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 அவசியமானதுங்க. இதை ஒரு காலமும் இழந்து விடக்கூடாது. அதில் நாளுக்கு நாள் பெருகுவதற்கு, வளருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்கிறார். ஆகவே உங்களுடைய எல்லைகளை தூய்மையாக்குங்கள், உங்களுடைய எல்லைகளை சுத்திகரியுங்கள். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறத நீங்க முதலாவது உணர்ந்துருங்க. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறத நீங்க முதலாவது அந்த பிரசன்னத்தை பூரணமாய் அனுபவிங்க. அவருடைய சத்தத்தை நிறைவாய் கேளுங்க, நிறைவாய் கேளுங்க. தேவன் தான் என்னோடு பேசுகிறாருங்கிற நிச்சயம் முதலாவது நமக்கு வரணும். தேவன் தான் அவனுடைய வீட்டில் இருக்கிறாருங்கிற நிச்சயம் ஓபேத் ஏதோமுக்கு வந்தது, அவனை சுற்றிலும் அவனை கண்ட எல்லாருக்கும் வந்தது. ரெண்டாவது, நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். மூன்றாவதாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 12:12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுத்தது என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஜெபம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் அல்லது வீட்டிலே ஜெபத்தினுடைய சத்தத்தை விட வேற என்ன சத்தங்கள் எல்லாமே ஏராளமாய் துணிக்கிறது. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக, ஆசீர்வாதமான ஒரு வீடாக நான் இருக்கணும்னு விரும்புவேன். ஆனால் ஜெபம் இருக்கட்டும். அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணின அந்த சிச்சுவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பேதுருவை பிடித்து ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி சொல்வதையும் ஜெபிப்பதையும் பார்த்தா உபத்திரவம் வரும். அப்படிப்பட்ட நிலைமையிலையும் எனக்கு வீடுன்னு இருக்கிறதே ஜெபிக்கிறதுக்கு தான், ஆண்டவரை தேடுறதுக்கு தான், தேவ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில தக்க வைக்கிறதுக்கு தான் எனக்கு வீடை கொடுத்திருக்கிறாருங்கிற அறிவு மார்க்கவனுடைய அம்மாவுக்கு இருந்ததுனால நெருக்கமோ பிரச்சனையோ பிடிச்சா தலையை வெட்டினாலும் பரவாயில்ல, என் வீடு ஜெபத்திற்கு திறந்த வீடுன்னு சொல்லி தன் வீட்டை திறந்து எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினாங்களாம். இன்னைக்கு நமக்கு வீடு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. நான் சுகமா குடியிருக்கிறதுக்கு மட்டுமல்ல. எனக்கு வீடு எதுக்கு சொல்லுங்க? எனக்கு வீடு எதுக்கு? சீரியல் பார்க்கறதுக்கா, டிவி பார்க்கறதற்கா, சண்டை போடுறதற்கா? எதுக்கு? ஒரு முறை விழுப்புரம் பக்கம் ஒரு இடத்துல கிராம ஊழியத்திற்கு போயிருந்தோம். கிராம ஊழியத்திற்கு போயிருந்தோன்னா அவர்களும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவர்கள் தான். நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் சுவிசேஷம் சொல்லி கொஞ்சம் விசிட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த வீட்டுக்கிட்ட போகிறதா உண்டு. அவங்க அம்மா படிக்கட்டில் வந்து நாங்கள் வரதை பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போடுற சத்தம் எங்களுக்கு கேட்குது. பாஸ்டர் வந்துட்டாரு, டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவங்க டிவி பார்க்கறதுனால நாம் போய் ஒன்றும் தூக்கி போட்டு மிதிக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அது தவறுங்கிறது தெரிகிறது, அவ்வளோதான். தவறுங்கிறது தெரிகிறது. நம்முடைய வீட்டிலே ஜெபத்தினுடைய சத்தத்திற்கு பதிலாக வேறு ஏதாயிலும் ஒரு சத்தம் தொனிக்குமானால் தேவன் எப்படி என்னுடைய வீட்டில் இருப்பார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும்? எப்படி என் வீட்டை ஆசீர்வதின்னு நான் வாயால கேட்க முடியும்? தேவனிடத்துல எப்படி கேட்க முடியும்? நம்முடைய வீட்டில் தனி ஜெபத்தினுடைய சத்தமும் கேட்காது, சில நேரங்களில் அல்லது குழு ஜெபத்தினுடைய சத்தமும் கேட்காது. நம்முடைய வீடுகள் என்பது இன்றைக்கு ஜெபத்திற்கு திறந்து கொடுப்பதே மிக அரிதாகிவிட்டது. அப்போஸ்தலர் நாட்களிலே சபைகள் விரைவாக வளர்ந்ததற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா வீடுகள் தோறும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும். இதற்கு அடுத்ததுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி. பாத்தீங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என் வீடு முக்கியம். அவங்க எல்லாரும் வீடுகள் தோறும் கூடி ஜெபம் பண்ணாங்க. எப்படி? கபடற்ற இருதயத்தோடு, மகிழ்ச்சியோடு, கபடமில்லாத இருதயத்தோடு இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. வீடுகள் தோறும் பாருங்க, அவங்களுக்கு கூடி கூடி ஜெபிப்பதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்குது, சந்தோஷமா இருந்திருக்கிறது. அதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுத. அவங்களுக்கு தெரியும் என் வீட்டுல ஜெபம் இருக்க வேண்டும் என்பது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல அது ஜெபம் இருக்கிறதா?
எவ்வளவு ஜெபிக்கிறோம்? நம்முடைய வீடை ஜெபத்தினுடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா? என் வீடு ஜெப பிரசன்னத்தினால நிறைஞ்சிருக்கணும், என் வீடு ஜெபத்தினுடைய அக்கினினால் நிறைந்திருக்கணும், என் வீடு முழுவதும் ஜெபத்தினுடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு நம்முடைய வீட்டையே ஒரு ஜெப வீடாய் மாற்றுகிறோமா? இயேசுநாதரை கேட்ட சொல்லுவார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் சகல ஜனங்களுக்கும். என் வீடும் ஜெப வீடாதான் இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வீடும் ஜெபத்தினுடைய வீடாய் காணப்பட வேண்டும். அப்பதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அன்றைக்கு அவங்க அப்படிதான் அவ்வளவு நெருக்கத்திலே மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒருமனப்பட்டு, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அனுதினமும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும். சிலர் இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீடுகள் தோறும் அப்பம் விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே சபைக்கு வரக்கூடியவர்கள் தான், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, இந்த வீட்டார் அந்த வீட்டார் இடத்துல சில பேச மாட்டாங்க. இது எப்படி? அப்ப ஒரு மனங்கிறது இல்லையே. வீடுனா ஒரு மனம் இருக்கணும், யாரோடு மனஸ்தாபம் இல்லாதபடிக்கு, யாரோடு மனஸ்தாபம் இல்லாதபடிக்கு. அப்படிதான் பைபிள் சொல்லி, எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்க நாடுங்கள். எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்கவும். கோபம் வந்துருச்சு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக எரிச்சல், அவ்வளவுதான் டைம் கொடுத்துருக்கிறார். கோபம் வந்துருது, மனுஷன் தானே, நம்ம மண்ணுன்னு தான் நினைவு கூறுறாரு, வந்துருது. ஆனா என்ன செஞ்சிடணும்? அழித்து போடணும். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர் ஒருவர் ராப்போஜன ஆராதனைக்காக அவர் போய் தேவ சமூகத்தில் நின்றாராம். நின்று அதற்கு முன்பதாக அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நின்று இருந்தாலும் கூட சிலரோடு கூட சில காரியங்களில் அவருக்கு சில மனசாபங்கள், அவர் அது அவ்வப்பொழுது சில நேரங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தபடினால் ஒரு நாள் திருவிருந்து ஆராதனை போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரே எல்லாரோடு சமாதானமாக இருந்துதான் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க சரீரத்தை என் கரம் ஏந்த போகிறது, உங்க இரத்தத்தை இந்த கரம் ஏந்த போகிறது, ஆகவே நான் குற்றமற்றவனா இருக்கணும், நான் தகுதி உள்ளவனா இருக்கணும், என்னை சரிப்படுத்துங்க 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 ஒப்புரவாகி கொண்டே இருக்கிறார். சிலர் மேல் உள்ள கசப்பு, சிலர் மேல் உள்ள வெறுப்பு திரும்ப திரும்ப அவருடைய மனதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட ஒப்புரவாகிறார் ஒப்புரவாகிறார் ஒப்புரவாகிறார். அந்த நல்ல மனதை பார்த்த ஆண்டவர் அவர் மீது திடீரென ஒரு பிரசன்னத்தை அனுப்பினாராம். ஒரு சங்கிலிகள் எப்படி தெரித்து போகுமோ அதே போல அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆவியில ஒரு பெரிய விடுதலை, ஒரு ரிலீஃப் திடீர்னு அவருக்கு உண்டாயிச்சாம். ஒரு நொடி பொழுதுல பாருங்க, எல்லா கசப்பும் எல்லா வெறுப்புகளும் அந்த நிமிஷத்திலேயே தேவன் தூக்கி போட்டார். அந்த ராப்போஜன ஆராதனையை அவர் மகிழ்ச்சியோடு கூட பங்கெடுக்க தேவன் கிருபை செய்தாரா. நம்முடைய வீடு ஒரு மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வீடாக இருக்கணும். நான் முதல்ல சொல்றேன், வீடுன்னு சொல்லும்போது பில்டிங் செவுரு மட்டுமல்ல, நம்ம தான் அவருடைய வீடு. நமக்குள்ளே இவைகள் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டியது ஐக்கியப்படுதல். நம்ம அப்படி இருக்கிறோமா? கொரிந்து சபைக்கு பவுல் முதல் நிருபத்தை எழுதினதே அங்க இருந்த குழப்பத்தினால எழுதினாராம். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்குதுன்னு குலோவையாளின் வீட்டாரால் நான் கேள்விப்பட்டேனேப்பா. இருக்கக்கூடாதுப்பா, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, ஒப்புரவாயிருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு வீட்டில் அது இருக்காது, ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவைகள் காணப்படவும் மாட்டாது. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அப்பதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஒருவேளை இதுல நாம் குறைபட்டவளா இருப்போமே ஆனால், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. நிரந்தரமான ஒரு விடுதலை, ஏதோ கொஞ்சம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பரிபூரணமாய் விடுதலையாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவதாக லூக்கா 10வது அதிகாரம் 38-39 வாசிங்க. லூக்கா 10:38-39. இங்கே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மார்த்தாள் மரியாள் அவருடைய வாழ்க்கை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இயேசு இவர்களுடைய வீட்டிற்கு வந்தார், ஏற்றுக்கொண்டாங்க. மார்த்தாள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அனுபவம் இல்லை. நம்முடைய வீட்டில்
தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் இருக்கணும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது அப்படின்னா நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, பைபிள் ரீட் பண்றதா நான் பார்க்கிறேன். பைபிள் ஜெபிக்கும் போது நான் அவரோடு பேசுறேன், வேதம் வாசிக்கும் போது அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவங்க வீட்டில் போயிருக்கும் போது கர்த்தர் பேசினார், மரியாள் உட்கார்ந்து கேட்டாங்க, மார்த்தாள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு முதல்ல எது இம்பார்ட்டன்ட், முக்கியமா இருக்குது பாருங்க. நீங்க தேவ சத்தம் கேட்கிறீங்களா? ஒரு வீட்டில் தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் இருந்தாதான் அந்த வீட்டில் எங்க சொன்னாரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலை இருக்காது, கலக்கம் இருக்காது, பாரம் இருக்காதுங்க. காலையில நீங்க எழுந்த உடனே உங்க வாழ்க்கை, நீங்க தேவனோடு பேசுவதும் தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவத்தோடு உங்க வாழ்க்கை தொடங்கும்னா கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. ஏன்னா மரியாதை தான் எக்ஸாம்பிளா அங்க வச்சாரு, வேற ஒரு எக்ஸாம்பிளை வைக்கல. அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஆளை தான் சொன்னாரு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே. கேளு, வசனத்தை கேளு. இன்னைக்கு கேட்கிறோமா? பைபிள் படிக்கிறோமா? தேவ சத்தம் அதுல இருந்து நமக்கு கேட்குதா? எவ்வளவு கேட்குது? பைபிள் ரீட் பண்ணும்போது வேத வசனம் எவ்வளவு கேட்கிறது? என்னோட வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் வந்து சொன்னாரு, நான் ஒரு பைபிள் வாங்கலான்னு போனேயா, அந்த பைபிளை திறந்து பார்க்குறேன், வசனங்கள் எல்லாமே வித்தியாசமாக அதில் பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. பைபிள் வாங்கினா எப்போதுமே பிரித்து சில பேப்பர் எப்படி இருக்கிறது, நல்ல கொரியன் பிரிண்டா, நல்ல திக்னஸான பேப்பரா, இங்கே பிரிண்ட் பண்ணி இருக்கிறது இங்கே தெரியறது மாதிரி இருக்குதா அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், பைபிள் வாங்குவோம். நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படிதான் நம்ம பைபிள் வாங்குறது உண்டு. ஆனால் அவர் போய் அதே போல் பிரித்து பார்த்து வசனங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கிறாரு, அதில் கொஞ்சம் வித்தியாசமாய் பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. இனி உள்ள காலங்களில் இப்படி தான் இருக்கும், சில வார்த்தைகள் மாற்றப்பட்டுரும். அதனால தான் நம்ம வேதாகமத்தை எவ்வளவு தூரம் வாங்கி வைக்க முடியுமோ வைக்கிறது நல்லது. அதிகமாக வேத வசனங்களை வாசித்து மனதில் ஸ்டோர் பண்ணுவது நல்லது. என்கிட்ட ஒரு 6-7 பைபிளுக்கு மேலே இருக்குது, எல்லாம் நான் படிச்சுட்டு வச்சிருக்கிற பைபிள் தான். எவ்வளவு தூரம் வேதத்து மேலே, வருஷத்துக்கு ஒரு சாரி எடுப்போம், வருஷத்துக்கு ஒரு துணி தவறாமல் எடுப்போம், ஆனால் வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்க மாட்டோம். ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்குறேன். நம்ம மூலமா பைபிள் சொசைட்டி ஏன் வளரக்கூடாதுன்னு கேட்குறேன். நம்மளை பேங்க்ல என்ன பாம்பா இருக்குது, எடுத்தா குத்திருமா? ஒரு 1000 ரூபா பைபிள் வாங்குறதுக்கு எடுத்தா ஏன் அந்த மனது நமக்கு வரமாட்டேங்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு போயிட்டு பைபிள் பழசாகலையே, பழசானாதான் நீங்க என்னைக்கு படிச்சு அது என்னைக்கு பழசாகிறதுக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட சில நேரத்தில் வேதத்தை வாசிக்க மாட்டோம். அப்போ என்னைக்கு எத்தனை வருஷம், சிலர் ஒரு வருஷ கணக்காக வச்சிருக்கோம், கிழிஞ்சி அப்பள மாதிரி ஆயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும். ஆனாலும் மற்ற கவரை மட்டும் புதுசாக வாங்கி போட்டுருவாங்க 50 ரூபால. ஏன் வாங்குங்க, நல்லா பைபிளை வாங்க. 1500 ரூபா 2000 ரூபால பைபிள் வாங்குங்க. என்ன தப்புன்னு கேட்குறேன். ஏன் வாங்குறதுக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது நமக்கு? வாங்கினீங்கன்னா நல்லது, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைக்கு விலை மதிப்பே வைக்க முடியாதுங்க, நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட விலை நீங்க என்ன கொடுத்து வாங்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பிராண்டடான ஷர்ட் பார்க்குறோம், துணி கடைக்கு போயிட்டா பிராண்டடான ஷர்ட் கொடுங்க, ஏன் கொஞ்சம் லைஃப் வரும். பைபிள் சொசைட்டி பைபிள் கடைக்கு போனால் மட்டும் சிம்பிளான பைபிள் போதும்னு வாங்கிறோம். சில நேரத்தில் சாதாரணமான பைபிள் போதும். அதை எப்படி சாதாரணமாக வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சாதாரணமாக தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவங்கள் எவ்வளவு பெரியது. இது உங்க கவலையை மாற்றக்கூடிய வல்லமை இதற்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? உங்க பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை இந்த பைபிளுடைய வசனத்துக்கு இருக்குது. அப்ப இதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும்? நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்க பிரச்சனையை மாற்ற முடியாது, உங்க சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனா வசனம் மாற்றுதே. அப்ப இதுக்கு நான் எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணலாம் தானே, ஏன் செலவு பண்ணக்கூடாது? நமக்கு அப்படி சிந்திக்கக்கூடிய மனதே வரமாட்டேங்குது. அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒவ்வொரு நாள் ஆவலோடு காத்திருங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் என்னுடைய வேலை ஸ்தலங்களில் எல்லாம் பெரும்பாலான நேரங்களிலே, 24 மணி நேரம் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான நேரங்களிலே என்னுடைய மனதில் வேத வசனங்களை ஓடிக்கொண்டே இருக்கும்படியாக நான் என்னை பழக்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போது ஒரு நாள் நான் என்னுடைய கடந்த கால காரியங்கள் எல்லாம் நினைத்து யோசனை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது, ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நான் எப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, ஒரு நாள் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே மற்றவர்கள் எல்லாரையோடு கூட நீ படிப்பில் எல்லா காரியங்களிலும் குறைவுள்ளவனாக இருந்த போது கூட உன்னுடைய
ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு எப்படி வந்தது தெரியுமான்னு சொல்லி வேத வசனத்தையும் நான் அதற்கேற்றபடி நடந்து கொண்ட காரியங்களையும் தேவன் எனக்கு நினைப்பூட்டி இன்னும் அதில் வளருவதற்கு எதுவாக தேவன் பேசினார். அந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன், இன்னும் அதில் முன்னேறும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். முழு இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். முழு இருதயத்தோடுன்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும் அவருடைய வசனத்தை தான் நினைச்சிட்டு இருப்பேன். வேற எந்த காரியங்களும் என்னுடைய மனதில் வர்றதுக்கு விட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் வசனத்தையே யோசிச்சுட்டு இருப்பேன், வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன், கைதான் வேலை செஞ்சுட்டு இருக்குமே தவிர என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் ஏதாவது வசனம் மனதில் ஓடிட்டு இருக்கும். ஊழியங்களை பற்றி நினைச்சிட்டு இருப்பேன், அந்த காரியங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் முழு இருதயத்தோடு. ஏன்னா உபாகமத்தில் ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு, நீ உட்கார்ந்து இருக்கிற போது, நீ நடக்கிற போது, நீ நிற்கிற போது எப்பொழுது அவைகளையே குறித்து பேசி, அப்படிதானே, அவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பாயாக. என்னை பற்றி மட்டும் நினைப்பா, என்னை பற்றி மட்டும் பேசுப்பா, என்னை பற்றி மட்டும் சொல்லுப்பா. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும்பா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி நினைக்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து நினைக்கிறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம். தேவையானது ஒன்று, தேவனுடைய சமூகம், அங்கே கேட்கிற தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் வசனம், நமக்கு வாக்கு தத்தமே நம்முடைய மனதில் இருக்காது. நம்ம எத்தனை பேர் அது 1ஆம் தேதி ஒரு வாரம் அல்லது ஒரு மாசத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா பிரயாசப்படாம கிடைக்கிறதுன்னு அதெல்லாம் எனக்கு மறக்கவே செய்யாதுங்க. ஏன்னா முழங்கால தேய்ச்சி வாங்குறதுனால எனக்கு மறக்காது. சாப்பிடாம இருந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை இந்த வருஷத்துல என்ன எந்த வார்த்தையின் அடிப்படையில் நடத்த போறீங்க, என் ஊழியத்தை நீங்க எப்படி கட்டமைக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு அங்கிருந்து வருகிறபடினால் அது என்னை பலப்படுத்துது. ஒவ்வொரு முறை இந்த வார்த்தையை நினைக்கும் பொழுது அது என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க வருவீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்கிறதால எனக்கு தெரியல, நான் யாரையும் குறை சொல்லலை. பட் அதை நம்ம வாழ்க்கையில ஏன் தக்க வைக்கலன்னு கேட்கிறேன். நம்ம எடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை மட்டும் நம்ம வாழ்க்கையில பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 5 அடியாவது வளர்ந்துருக்க மாட்டோம். 50 அடி வளரலைன்னா கூட வளர்ந்துருப்போமா இல்லையா? அப்ப ஏன் வார்த்தையை நம்ம நினைக்கிறது இல்லையா? விட்டுடுறோம், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சிலர் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அல்லது ஒரு புதுமையா எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதினா ஒரு வாக்கு தத்தம் எடுக்கணும். அதே வாழ்க்கைக்கு அவர்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல சிங்கங்களின் வாய்களை, வாக்கு தத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அக்கினி நுக்கிரத்தை எப்படி? வாக்கு தத்தங்களை பெற்றதுனால. அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு தத்தம் போதும், அவன் லைஃபையே அவன் செய்ய முடியதா மாற்ற முடியும். அது தேவனிடத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். கொடுத்திருக்கிறாரா அப்படி உங்களுக்கு? அப்படின்னா நீங்க எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் நிற்க மாட்டீங்க. உங்களை தூக்கி சூளைக்குள்ள போட்டா கூட அதை கிழித்து கொண்டு வெளியிலே வருவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். மார்த்தாளுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் மரியாளுக்கு இருந்து, 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் மரியாள் அந்த பிரச்சனை தாக்கல? ஏன்னா வசனம் இருந்ததுனால பிரச்சனைகளை கிளி தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருந்துச்சு. இன்னைக்கு தேவ ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்பதற்கு தவறுகிறபடியினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறோம். நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அனுபவம், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. இனி வரும் காலங்கள் எல்லாம் ரொம்ப இக்கட்டான ஒரு காலங்களுக்குள்ள நம்ம தள்ளப்பட போகிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் வந்துச்சு, அப்படிதானே? இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருக்குது. மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரப்போகிறதுங்கிறது மாதிரி ஒரு நியூஸ் பரவலாக வந்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை மேபி இருக்கலாம். முதல்ல வந்த லாக்டவுனுக்கே நம்ம ஒன்றும் செய்யலை. இனி ஒரு லாக்டவுன் வந்தால் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறது தெரியல. காலங்கள் நாளுக்கு நாள் கொடிதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலரெல்லாம் தலையெடுத்து கொஞ்சம் மேலே வர்றது மாதிரி, வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றது மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு லாக்டவுன்கிற மாதிரி ஒரு அனுபவம் வருதுன்னா, நியூஸ் பார்த்துருப்பீங்கள்ல, 50% ஊழியர்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. பிரதமர் மோடி என்னுடைய வாகனங்களுக்கு பின்னாடி நிறைய வாகனம் வராண்டா 2 வந்தா போதும்ட்டாரு. அவரே சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வர்றதுனால அப்ப சில காரியங்கள் எல்லாம் அவங்க அங்கங்கே மேலிடத்துல எல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு தானே லாக்டவுன் போட்டாங்க. அதே போல திடீர்னு ஒரு நாள் அறிவிப்பாங்க. அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தெரியல.
இன்னைக்கே திட்டம் பண்ணி வச்சிருங்க, நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அடுத்தது கொண்டு போகிறோம் என்று சொல்லிட்டு. தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்மால் அதை சகித்து கொள்ளவே முடியாது. அடுத்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 7:36. அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே பரிசேயனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வந்து பந்தி இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவரை தன் வீட்டுக்கு அழைத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வீட்டிற்கும் இயேசு கிறிஸ்து போவது கிடையாது, ரொம்ப அரிது. ஒரு சிலருடைய வீடுகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சென்றார் என்பதை வேதத்தில் வாசித்திருக்கிறார். அதே போல இப்போ மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போயிருந்தார். இந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே அவர் வந்திருந்தார். ஆண்டவர் சில வீடுகளுக்குள்ள போகும் பொழுது நீங்க நினைச்ச சில வித்தியாசமான காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும். நான் வேதத்தில் அதை தான் பார்க்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டவர் போயிருந்தாரு. ஆண்டவர் வந்தா ஓடு போட்ட வீடு ரூப் போட்ட வீடா மாறும் நினைப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு கூரை வீட்டுல போய் இருந்தா. ஒருத்தன் கூரையை பிரிச்சுட்டான். அது இயேசுநாதர் போனதுனால வந்த வேணை. அப்படிதானே பைபிள் அப்படிதானே சொல்லப்படுது. ஒரு திமிர்வாத காரணம் இறக்கிறதுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு இடம் இல்லை. வீட்டுக்கு மேல யாரு என்ன பண்ணிட்டான், கூரைய பிரிச்சுட்டான். அந்த வீட்டுக்காரனுக்கு கோபம் வரல. அதே மாதிரி சில வீடுகளுக்குள்ள ஆண்டவர் போகும்போது சில வித்தியாசமான காரியங்கள் நடப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வரும்பொழுது தேவ நாம மகிமைப்படுதாங்கிறதான் பார்க்கணுமே தவிர என்னுடைய வாழ்வாதாரத்தில் நான் கட்டப்பட்டு மேலே வந்திருக்கிறானுங்கிறது ரெண்டாவது தான். இந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்த உடனே இவன் அவரையே எடை போட்டு பார்க்கிறான். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாத ஒன்று, தேவனுக்கு விரோதமான சிந்தை. இந்த பரிசேயர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, தங்களையும் மற்றவர்களையும் எப்போதும் ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படி போனார்கள், ஒருவன் பரிசேயன் ஆயக்காரன். அது பரிசேயனுடைய ஹேபிட், அவனுடைய ஜென்ம சுபாவம் மாதிரி. எப்போதும் தன்னையும் மற்றவனையும் அளவு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன் பாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு, நான் ஆண்டவரோடு என்னை அளந்து பார்க்கட்டும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இவர் சொல்றாரு, அவ தீர்க்கதரிசியாக இருந்தால் அவரை தொடக்கூடிய அந்த பெண்ணு எப்படிப்பட்டவா, அவ மோசமானவளா இருக்கிறாள, அவரை தொடுறதுக்கு இவர் அலோவ் பண்றாரு. இவர் தீர்க்கதரிசினா கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு அவனுடைய மனதில் தான் இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் உடனே அவனுக்கு அழகா பதில் கொடுத்தாரு. எப்ப யாருப்பா சரியானதை செய்தாங்க, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன கனம் பண்றதே மறந்துட்ட. பரிசேயர்கள் இவங்கெல்லாம் வேதபாரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் விருந்தாளி வந்தாலும் கைகளை கால்களை எல்லாம் கழுவிதான் அவளுக்கு அப்படி ஒரு மரியாதை செலுத்தி தான் வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இவனுக்கு இயேசு வந்த சந்தோஷத்துல இயேசுவை கனப்படுத்துறதே மறந்துட்டான். ஆண்டவர் அழகா கேட்டார், நான் வீட்டுக்கு வந்தேன், நீ தண்ணீர் கொடுத்தியா? அருமையானவர்களே, நீங்க மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட நினைப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களுடைய தவறுகளை தோண்டி எடுத்து உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி விடுவார். அப்படிதானே? இவன் கேட்காம இருந்திருந்தா ஆண்டவரும் இவன் செய்யாமல் விட்டு விட்டதை கேட்டிருக்க மாட்டாரு. யாருப்பா அதிகமா அன்பு கூர்ந்தாங்கன்னு கேட்டாரு. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, அப்போ உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தாலும் உன்னை விட இவதான்ப்பா அதிகமா என்னை நேசித்தார். அவன் நினைச்சா இவளை பாவின்னு சொல்லிடுவாரு, நீ தப்பு பண்ணினவா, என்னை தொட்டுட்ட, தீட்டாயிட்டுன்னு அப்படி ஒதுக்கி விடுவார் என்று பரிசேயன் நினைத்தான். அவனுடைய பரிசேய எண்ணத்தினால ஆண்டவர் அவளை சமாதானத்தோடு போன்னு அனுப்பினாரு. அந்த பரிசேயன் அதனால் உணர்த்துவிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒன்று, மற்றவர்களை எடை போட்டு பார்க்காதீங்க, மற்றவர்களை அல்லது அற்பமா எண்ணாதீங்க, மற்றவருடைய வாழ்க்கை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவர்களுக்கும் அல்லது தேவனுக்கும் உரியது, அவ்வளவுதான். ஆண்டவர் அவன்கிட்ட தான் பேசினார், அவங்க கிட்ட ஒன்றும் பேசல. ஏன்னா அவன் தானே அவனுடைய மனதில் எண்ணினது. என்னுடைய வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிறபடினால நான் கவனமாய் நடந்து கொள்ளட்டும், என் வீட்டில் அவைகள் இருக்கக்கூடாது, தேவனை நான் கனப்படுத்துகிறவனாக இருக்கணும். தேவனுக்கேற்ற சிந்தை என்ன சொல்லுங்க? தேவனுக்கேற்ற சிந்தை என்ன? பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிப்பது. ஒரு மனிதன் தவறு செய்தானால் அவனை தவறிலிருந்து தூக்கி விடுத்து வருவதற்கு, திருத்துவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய
அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அந்த மயக்கம் தெளியணும்னு அவன் எப்படி இருக்கிறானா, அந்த மயக்கத்தில் இருக்கிறான். அது தெளிவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, அவனுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்க. அவனுக்கு என்ன செய்யுங்க, சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்க. இந்த பரிசேயனுடைய மனதில் வந்தது ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யவே இல்லை. பாருங்க, எந்த பாவிகளோடும் தேவன் இடைப்படும் போது பாருங்க, எந்த தவறு செய்த மனிதனோடு தேவன் இடைப்படும் பொழுதும் அவர்களை கண்டம் பண்ணவே இல்லை. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கோபமா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு. இயேசு ரொம்ப கூலா அமைதியா இருந்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்ல இருக்கு. இப்ப இவன் தவறு செய்தான்னு கூட்டிட்டு போனா ஆண்டவர் அவர் எனக்கு நேராக கையை நீட்டுறாரு. அதுதான் பிரச்சனை. 50 மனிதன் எனக்கு நேராக நீ பாவின்னு சொல்றதை விட அவர் எனக்கு நேரா நீ பாவின்னு சொல்றதனுடைய வல்லமை பயங்கர ஜாஸ்தி. அப்படிதானே? ஆமா. பாண்டிச்சேரியில 15 லட்சம் பேர் இருக்கிறாங்களா? 15 லட்சம் பேர் என்ன பார்த்து சொல்லுகிறாங்க, நீ ஒரு துரோகி, நீ ஒரு பாவி. எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவர் மட்டும் என்ன கையை நீட்டி நீ பாவின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நான் அதமானேன். அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் என்ன மனநிலையில இருக்கிறேங்கிறத போலத்தான் புனிதனுக்கு புனிதராகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீ நியாயம் தீர்க்கிற மனிதனாக மற்றவர்களை குற்றவாளி, தவறு செய்தவன், நீ சரியா உன்னுடைய காரியங்களை செய்யல அப்படிங்கிற மனநிலையோடு நான் செயல்படுகிறவன் இருப்பேனே. ஆனால் ஆண்டவர் என்கிட்டே வந்து சொல்லுவாரு, நீ எப்படி அப்பா அப்படின்னு கேட்டார்னா நான் செத்தேன். ஏசாயா அப்படித்தானே வந்து சொல்லுகிறாரு, சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய தவறுகளை சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவனுடைய தவறுகளை சுட்டி காட்டும்படி தன் பிரசன்னத்தை தான் அங்க வெளிப்படுத்தினார். ஏசாயா சொல்லிட்டார், அதமானே. அவ்வளவுதாங்க. அப்ப என் வாழ்க்கையில நான் ஒரு பரிசேயனை போல இருந்துடக்கூடாது. பரிசேயனுடைய சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த பரிசேயனுடைய மனபாவனை எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 122:7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது ஒன்று. நமக்கு வீடுன்னு சொன்ன உடனே முதல்ல இது ஞாபகம் வந்திருக்கும். இல்லை, நான் முதலாவது சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் வரும்போது தான் இது நமக்கு சாத்தியமாகும். நிறைய வீடுகளிலே இன்றைக்கு இல்லாத ஒன்றுன்னு சொன்னா சமாதானம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கணும், அடுத்தது சமாதானம் இருக்கணும். என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? இன்றைக்கு என் வீட்டில் சமாதானம் இருக்குதா? சமாதான காரணர் என் வீட்டில் இருந்தாரானால் சமாதானம் தங்கி இருக்கும். தாவீது சொல்லுகிற, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் சங்கீதம் 4:7-8 அதிக சந்தோஷத்தை இருதயத்திலே தந்தி நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நீங்க என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில உங்களை ராத்திரி சமாதானமாய் தூங்க முடியுதா? நிம்மதியா படுத்து தூங்குறீங்களா? இல்லை ஏதாவது கவலை உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதா? அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? வாழ்க்கையில சுகம் இருக்கிறதா? உங்க சமாதானத்தை கெடுக்கிறது எது? மனிதனுடைய குறைகள். நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். எனக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவருடைய பேரே பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதான பிரபு. தேவனோடு உங்க வாழ்க்கை இசைந்து இருக்குன்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னா அந்த சமாதானத்தை எதுவுமே மேற்கொள்ளாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுதுன்னு எழுதப்பட்டிருக்கு. சமாதானம் உங்க இருதயத்தை உங்க வீட்டையும் ஆளுகை செய்தா, அல்லது வேற ஏதாவது ஆளுகை செய்தா பிரச்சனை சமாதானத்தை மேற்கொண்டக்கூடாது. என் வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள் என் சமாதானத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய சமாதானம் என் வாழ்க்கையில இருக்கணும், என் அலங்கத்துக்குள்ள இருக்கணும், என் அரண்மனைகளுக்குள்ள இருக்கணும், சுகம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், பலன் இருக்கணும். ஆயிரமா நான் சம்பாதிச்சு ஏதோ மருத்துவமனையில போய் விட்டு விடுகிறது அல்ல. சுகம் இருக்கட்டும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. சரீரத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காய் பலத்திற்காய் நாம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனையோ பேர் ஆரோக்கிய குறைவுகளினால் இன்றைக்கு இருக்கிறாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, சகலமும் பரிபூரணமா இருக்கையில் மன மகிழ்ச்சியோடு நீ ஆண்டவரை தேடாமல் போனது நிமித்தம் இன்னைக்கு எல்லாம் குறைப்பட்டு பட்டினியோடு தாகத்தோடு வேதனையோடு இன்னைக்கு தேவனிடத்துல வந்து நிற்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரே, அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்முடைய வீடு தேவனால் திட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும்.
சகலமும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்க. ஆண்டவரே, ரட்சிப்பிலே நாம் எவ்வளவாய் நிலைத்திருக்கிறோம். நம்முடைய வீடு ரட்சிப்பினால் நிறைந்த ஒரு வீடாக, உங்க வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொண்டவர்களா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அந்த ரட்சிப்பை எனக்கு தாருங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாருங்க. அதை மட்டும் ஆரம்ப நாட்களில் உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்தது போல எப்போது அந்த அனுபவத்தை நாங்கள் நிலைத்திருக்கட்டும். அடுத்தது அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்த ஜீவியத்தை தாரும். என்னுடைய வீட்டில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் காணப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே பிரவேசித்து என்னுடைய எல்கைகள் எல்லாம் தீட்டாக்கி இருக்குமே. ஆனால் இன்னைக்கு அதை எல்லாம் அகற்றி விடுங்கப்பா, இன்னைக்கு அதை எல்லாம் அகற்றி விடுங்க. ஆண்டவரே, உன் எல்லைகள் எங்கிலும் பரிசுத்தமா இருக்கட்டும். அப்பொழுது உன் எல்லைகள் எங்கிலும் ஆசீர்வாதமா இருக்கும். என் எல்லைகளை பரிசுத்தத்துக்கு குறித்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையுடைய எல்லைகளை பரிசுத்தத்துக்கு குறித்து கொள்ளுங்க. இந்த எல்லையை தாண்டி என் வாழ்க்கையில எதுவும் வரக்கூடாது. இது தேவன் உலாவுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இந்த எல்லைகள் என் வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ள வந்துருங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே. என் வீட்டிலே ஜெபம் இருக்கணும் அப்பா. கபடற்ற இருதயத்தோடு வாழ்கிற ஒரு அனுபவம் எங்கள் வீட்டிலே ஜெபம் இருப்பதாக. எங்கள் வீட்டிலே என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. ஜெபத்திற்காக என் வீடு திறந்திருக்கட்டும். என் அறைகளுக்குள்ளே ஜெபத்தின் சத்தம் எப்பொழுதும் துடிக்கட்டும் ஆண்டவரே. தேவ வசனத்தை கேட்கிற ஒரு அனுபவம், வேதத்திலே தரித்து இருக்கிற ஒரு அனுபவம், தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில பெருகட்டும். ஒருவேளை இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க அதை விட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு அதை புதுப்பீங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தை புதுப்பித்து விடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் நிலைத்திருக்கணும், உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் வேண்டும். ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வாழ்க்கையில மோதி அடித்த புயலின் நிமித்தமாக எல்லாம் சிதறப்பட்டு கிடக்கிறதானால் இன்னைக்கு எல்லாத்தையும் கட்டமைங்க. உடைக்கப்பட்ட உங்க பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பரிசேய சிந்தைகள் எங்களிலே வேண்டாம் ஆண்டவரே, அவைகள் எங்களிலே வேண்டாம் ஆண்டவரே. தேவனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு ஏற்ற சிந்தையுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்துவிட கிருபை தாரும். தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நீரே என் அடைக்கலம் கோட்டை, என் தஞ்சமே, நான் நம்பும் தெய்வமே நீர், என் பலனான கண்மலையே, என் கோட்டையுமான